சிச்சுவேஷன்ஷிப்ஸை பத்தி பேசுவோமாடா பண்ணா. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல ரிலேஷன்ஷிப்க்கு கீழே. இது மோஸ்டா எதனால உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் எதனாலயாச்சும் டீப்பா ஹர்ட் ஆயிருப்பாங்க, இன்னொரு ஆள் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போயிருக்கும். பட் அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்ற கமிட்மெண்ட் குள்ள போக விரும்பல. அதனால அது சிச்சுவேஷன்ஷிப்பா மாறுது. சோ பாத்தீங்கன்னா டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக உங்களை நீங்களே மென்டலா ஸ்கார் பண்ண விரும்புறீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ நான் இத பத்தி ஒரு வீடியோ பார்த்திருந்தப்போ அதுல அந்த பையன் கேட்பான், வாட் இஃப் வி வொர்க் அவுட் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்வானா, ஐ அம் நாட் வில்லிங் டு டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவா. உண்மையாலே உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுத்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற கிளாரிட்டி உங்க மனசுல கண்டிப்பா வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க தனியாவே இருக்கலாம். alone is not always lonely. ஓகேயா? So the right time to get into a relationship is not when you are lonely, not when you are hurt, but only when you are ready. ஓகேங்களா? சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம்